Welcome back to another video and I'm really sorry ஏன்னா சில நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு சில பல ரீசன்ஸ்லாம் இருக்கு. அது வீடியோ எண்ட்ல பாப்போம். and yes நீங்க தமிழ்ல பார்த்த மாதிரி நம்ம சேனலுக்கு ஒரு புது கேமராவை வாங்கியாச்சு. கேமராவோட சைஸ் வந்து சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு இதை குறைச்சி இடப்படாதீங்க. இதுல வந்து இன்பில்ட் மைக் இருக்கு, இன்பில்ட் லென்ஸ் அண்ட் மொத்தத்துல இது ரொம்ப காம்பாக்டான சைஸ். வெயிட் ரொம்பவே லைட்டா இருக்கும். சோ பிளாகிங்க்கு இந்த மாதிரி யூடியூப் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம சேனல் வந்து டெக் ரிவ்யூ சேனல் கிடையாது, இட்ஸ் ஃபிட்னஸ் சேனல். சோ லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் எல்ஸ். சோ இன்னில இருந்து ஒரு விஷயத்துக்கு எண்டிங் பாயிண்டா இருக்க போது அண்ட் இன்னொரு விஷயத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க போது. எண்டிங் பாயிண்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நான் ரொம்ப நாளா அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். லைக் ஃபேட் லாஸ் இவ்வளவு சீக்கிரமா நடக்க முடியாது, மசில் கெயின் இவ்வளவு சீக்கிரமா போக முடியாது, இந்த சேனல் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் வந்து யாரோ என்னோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு மக்கள் வந்து ஓகே இது போய் இது உண்மைன்னு சொல்லிட்டு நம்ப போறது கிடையாது. சோ அதனால இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஸ்டார்டிங் பாயிண்டான குவாலிட்டி கண்டென்ட்ஸ்ல அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போதுல இருந்து குவாலிட்டி வந்து ஃபிட்னஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, இனிமேல் ஃபிட்னஸ் என்டர்டைன்மெண்ட். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபிட்னஸ்ல காமெடியை சேர்த்து எப்படி மக்களை என்டர்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ்ல எழுதி வச்சிருக்கேன். சோ தட் நம்மளால நிறைய வியூவர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை கேதர் பண்ண முடியும். அண்ட் அப்படி கேதர் பண்ணிட்டு அப்புறமா இந்த அவேர்னஸ் எல்லாம் கொடுத்தாதான் நிறைய பேருக்கு ஸ்ட்ராங்கா ரீச் பண்ண முடியும். சோ இப்போதைக்கு அதனாலதான் அவேர்னஸ் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சேனல்ல குவாலிட்டியான கண்டென்ட் எல்லாம் அப்லோட் பண்ணலாம்னு பிளான் போட்டிருக்கேன். இந்த முடிவு வெறும் நானா எடுத்த முடிவு கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் என்கிட்ட நிறைய ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நீங்க போடுற கண்டென்ட் நல்லா இருக்கு, ஆனா வீடியோ குவாலிட்டி நல்லா இல்ல, அதை சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களோட growth இன்னும் மேக்ஸிமைஸ் ஆகும் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் அந்த நேரத்துல என்கிட்ட போதுமான அளவுக்கு அமௌண்ட் கிடையாது. சோ இப்போ நல்ல லேப்டாப் வாங்கியாச்சு எடிட் பண்றதுக்கு, நல்ல கேமரா வாங்கியாச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. சோ இனிமேல் நம்ம ஆட்டம் வேற லெவல்ல இருக்க போகுது. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து 4 month டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆயிருக்கேன். ஏன்னா இன்ஜுரி ஆன காரணத்தினால நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மசில் எல்லாம் லாஸ் பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லா ஃபேட் சேர்ந்துருச்சு. சோ அதனால செப்டம்பர் 1ல இருந்து ஜிம் ஜாயின் பண்ணிருக்கேன். பட் என்னோட டாக்டர் வந்து இன்னும் 1 மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் என்னால அதை சுத்தமா முடியல. ஏன்னா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் எதுவுமே பண்ணாம பெட்லயே படுத்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சு. என்னால எந்த விஷயத்தையும் சரியா கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அதனாலதான் யூடியூப்ல என்னோட வீடியோஸ் போட முடியல. இது மட்டும் இல்ல, நான் ஒரு பெரிய விஷயத்துல பிளான் பண்ணி அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு 4 மாசத்துக்கு அப்புறம் தெரிய வரும். சோ அதனால எல்லாமே சேர்ந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சோ அதனால செப்டம்பர் 1 ஜிம் ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மந்த் எண்ட்ல இருந்து இந்த மந்த் ஸ்டார்ட்ல இருந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நான் கொஞ்சம் பல்க் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா மசிலே இல்லாம நான் ஃபேட் லாஸ் பண்ணிட்டேன்னா என்னோட உடம்பு வந்து ரொம்ப சுருங்கி போயிடும், ரொம்ப ஒல்லியா இருக்கிற மாதிரி தெரியும் எனக்கு. சோ அதனால நான் இந்த மந்த் ஃபுல்லா பல்கிங் டயட்ல இருக்க போறேன். உங்களுக்கும் சில பல்கிங் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போறேன் கமிங் டேஸ்ல. பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் சைஸ் போட்டிருக்கு. அண்ட் இந்த மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர் 1ல இருந்து நான் கட்டிங் பேஸ்ல போக போறேன். 3 months ஃபேட் லாஸ் அண்ட் மசில் கெயின் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் அங்கதான் நீங்க என்ன ஜாயின் பண்ண போறீங்க. எஸ், ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு நியூ இயர்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு தேவையில்லை. நீங்க இப்ப இருக்கிற 3 months யூஸ் பண்ணி நியூ இயர் போகும்போது கெத்தா என்டர் ஆகணும் நெக்ஸ்ட் இயர்ல. சோ இந்த விஷயம் வந்து உங்களோட பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது. நீங்க உங்க லைஃப்ல ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா, இல்ல ஏதாச்சும் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அக்டோபர் 1 என் கூட இருந்து ஆரம்பிங்க. இல்ல பிசினஸா இருந்தாலும் சரி, ஆர்ட்டா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், கோடிங் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க அக்டோபர் 1ல இருந்து 3 months உங்களுக்கு ஃபுல்லா அதுல ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், அந்த 3 month வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இயர் என்டர் ஆகிறதுக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் என்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்க மைண்ட் வந்து ரொம்ப போக்கஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த வருஷம் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாச்சு அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சோ நீங்க நெக்ஸ்ட் 3 monthsக்கு எந்த விஷயத்த அச்சீவ் பண்ண போறீங்களோ அந்த விஷயத்த வந்து உங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போஸ்ட் பண்ணி என்ன டேக் பண்ணுங்க. சோ தட் நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த கோல் எல்லாம் ரீச் பண்ண முடியும். அண்ட் இந்த விஷயம் அதுக்காக மட்டும் நான் சொல்லல. சோ இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் நான் பப்ளிக்கா சொல்லியாச்சு.
நான் என்னோட 4 month டிரான்ஸ்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் இயர் போகிறதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹெல்தியான ப்ரெஷர்னால இப்போ திடீர்னு நடுவில் எனக்கு ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் போயிட்டு டிமோட்டிவேட் ஆயிட்டு எனக்கு இது வேணான்னு யோசிச்சா கண்டிப்பா இந்த விஷயத்த நான் யோசிச்சு பார்ப்பேன். பப்ளிக்கா நான் சொல்லியாச்சு, இது நான் என்னால முடிக்க முடியாம போயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிடும் சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரெஷர் கிடையாது. 3 months டைம் இருக்கு. உங்க கோல் வந்து அச்சீவ் பண்ணல கூட ஒரு ஸ்டெப் நீங்க ஃப்ரண்ட்ல போவீங்க. ஸோ இட்ஸ் அ ஹெல்தி ப்ரெஷர். ஸோ இது இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க கோல் வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அப்படி ஃபிட்னஸ் தான் உங்களுக்கு மெயின் கோலா இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. I am providing personal training and personalized diet and workout plan so that I can speed up your transformation. அப்படி உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் போகும்போது பயங்கர ஸ்ட்ரெட்டடா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா DM me at Instagram. Let me help you. And at last, இந்த விஷயத்த லைட்டா எடுத்துக்காதீங்க, சீரியஸா எடுத்துங்க. ஏன்னா நீங்க இந்த 3 மாசத்துல போடுற எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க உங்களே தேங்க் பண்ணிப்பீங்க. And I am sure about it. So see you guys in another video. Until then, it's GSR signing off.